அதாவதுங்க, அரசியல பொறுத்தவரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கேற்றவாறு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக 4, 5 பிரிவுகளாக உடைந்து விட்டது. ஒருபோதும் இனிமேல் அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியாது என்று கனவு கண்டிருந்த, கனவு கோட்டை கட்டிய திமுகவுடைய கனவு கோட்டையை உடைத்து எறிவது போல, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிலிருந்து வைத்தியலிங்கம் மாதிரியான ஆட்கள்லாம் அறிவாலயம் போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைத்து இருக்கிறார். இப்ப உடைந்து போன அதிமுகவுடைய அந்த கட்சி என்பது வலுவான ஒரு கூட்டணியாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக, இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் டிவிகே, தேமுக மட்டும்தாங்க பாக்கி. அவங்களும் வந்துட்டாங்கன்னா உறுதியாக ஆட்சியை பிடிச்சிடலாம். அவங்க வந்தாலும் வராவிட்டாலும் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது என்பதை டிஎம்கேக்கு சொல்லும் விதமாக இன்றைய சந்திப்பு என்பது நடந்தது. இன்றைய கூட்டணி என்பது நடந்தது. அதனால அதிமுக கட்சியிலிருந்து யாரெல்லாம் அறிவாலயம் போறீங்களோ போங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாங்க கோட்டையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இபிஎஸ் பதில் சொல்ற மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் என்று அவர் பதவியேற்கக்கூடிய அந்த வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய நாட்கள் என்பது வெகு தொலைவில் இல்லை. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.